அண்மை செய்தி. 1 கோடி மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை முதல் செய்தியாளர் கார்த்திகேயன் விரைக்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு நிகழ்ந்தது? பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பட்டாசுகள் தொடர்பான வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா? வரும் என்ன? சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் அரசு அனுமதி இல்லாத ஒரு தகர செட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயார் பண்ணதில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தாங்க. அதன் உரிமையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் எதிரொலியாக தமிழக முதல்வர் உத்தரவின்படியும் அதே மாதிரி விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அவரோட ஆலோசனையின்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் படைகள் அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டன. இதில் காவல்துறையினர் சிவகாசி, திருத்தங்கல், வெம்பக்கோட்டை, ஆலங்குளம், ஏழாயிரம்பண்ணை போன்ற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் தகர செட்டு அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 14 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டு 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் மூலமாக சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசு தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளும் அது மாதிரி பட்டாசு உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு இந்த சட்டவிரோத பட்டாசுகள் தயாரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வு நடவடிக்கை என்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 200 பட்டாசு உற்பத்தி செய்யும் உரிமம் பெற்ற பட்டாசு தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளன. அங்கு பணிபுரியும் கிட்டத்தட்ட ஒரு 5000 தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகிறார்கள். அவர்கள் அண்மை செய்தி. 1 கோடி மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை முதல் செய்தியாளர் கார்த்திகேயன் விரைக்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு நிகழ்ந்தது? பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பட்டாசுகள் தொடர்பான வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா? வரும் என்ன? சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் அரசு அனுமதி இல்லாத ஒரு தகர செட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயார் பண்ணதில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தாங்க. அதன் உரிமையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் எதிரொலியாக தமிழக முதல்வர் உத்தரவின்படியும் அதே மாதிரி விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அவரோட ஆலோசனையின்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் படைகள் அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டன. இதில் காவல்துறையினர் சிவகாசி, திருத்தங்கல், வெம்பக்கோட்டை, ஆலங்குளம், ஏழாயிரம்பண்ணை போன்ற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் தகர செட்டு அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 14 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டு 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் மூலமாக சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசு தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளும் அது மாதிரி பட்டாசு உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு இந்த சட்டவிரோத பட்டாசுகள் தயாரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வு நடவடிக்கை என்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 200 பட்டாசு உற்பத்தி செய்யும் உரிமம் பெற்ற பட்டாசு தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளன. அங்கு பணிபுரியும் கிட்டத்தட்ட ஒரு 5000 தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகிறார்கள். அவர்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.